அடுத்து நம்ம பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னா 10,000 வட்டி உள்ளடங்கலாக 10,000 வட்டி உள்ளடங்கலாக செலுத்திய வங்கி தவணை கட்டணம் வந்து 60,000. 10,000 வட்டி உள்ளடங்கலாக செலுத்திய வங்கி தவணை கட்டணம் 60,000னா இதுல ரெண்டு விடயம் 3 விடயம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா காசு உள்ளடங்கி இருக்குது, அடுத்து வங்கி தவணை கட்டணம் உள்ளடங்கி இருக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி உள்ளடங்கி 3 விடயம் என்னது உள்ளடங்கி இருக்குது. அப்ப காசு வந்து மொத்தம் 60,000. ஓகே, அவங்க காசை செலுத்திருக்காங்க, அது 60,000. அது எந்த ஒரு பிரச்சனையும் காசு கண்டிப்பா குறைவடைஞ்சிருக்கும். அப்ப காசுக்கு கண்டிப்பா செலவு வந்திருக்கும். அடுத்து உண்மையான வங்கி தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையான தவணை கட்டணத்தை கண்டுபிடிக்க இந்த 10,000 பாத்தீங்கன்னா எதுக்குள்ள உள்ளடங்கி இந்த 10,000 வந்து எதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குதான், இந்த 60,000த்துக்குள்ள உள்ளடங்கி இருக்கான். அப்ப 60,000 10,000 கழிச்சா உண்மையான தவணை கட்டணம் வந்து எவ்வளோ? 50,000 ரூபாய். உண்மையான தவணை கட்டணம் எவ்வளோ? 50,000 ரூபாய். வட்டி வந்திருக்கும் 10,000 ரூபாய். வட்டி வந்து 10,000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ அப்போ கிளியரா இருக்கும். இந்த இடத்துல நம்ம இப்படி செய்யும் போது அது வட்டி உள்ளடங்கி இருக்கிறதா இல்லாட்டி வட்டி நீங்களாக காணப்படுறதா நம்ம பார்க்கணும். அப்ப இதுக்கான இரட்டை பதிவு பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மட் வரும். 3 ஃபார்மட் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா வங்கி தவணை கட்டண கணக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வட்டி கணக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த 50,000த்துக்கு பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கான செலவா சொல்ல முடியாது. ஏன், நம்ம கடனா பெற்றிருந்தா கண்டிப்பா செலுத்தி ஆகணும். ஆனா அதுக்கு செலுத்தப்படுகின்ற வட்டி பாத்தீங்கன்னா நிறுவனத்துக்கு என்ன இருக்க போகுதுன்னா ஒரு செலவாக கருதப்பட போகுது. ஸோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி 3 பதிவு வரப்போகுது. ஒன்று பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து வங்கி தவணை கட்டண கணக்கு, இல்லாட்டி வங்கி கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வங்கி கடன் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி கணக்கு. இப்படி 3 கணக்கு வந்திருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வங்கி வட்டி கணக்கு வரவு 10,000. ஸோ இப்ப இந்த இதுல காசுன்னு 10,000 காசுன்னு 10,000 வச்சிருப்பீங்க. அதே மாதிரி வங்கி வங்கி கடன் கணக்குல வரவு இல்லாட்டி வங்கி தவணை கட்டண கணக்குல வரவு வச்சிருப்பீங்க. காசுன்னு எழுதி 50,000 வச்சிருப்பீங்க. காசு கணக்குல செலவு என்ன செஞ்சிருப்பீங்கன்னா 60,000 பதிவு செஞ்சிருப்பீங்க. எழுதி 60,000ன்னு பதிவு செஞ்சிருப்பீங்க. சோ அடுத்து பாருங்க, ரமேஷ் நிறுவனத்திடமிருந்து கொள்வனவு செய்த இருப்பு ரூபாய் 3,00,000. இதன் போது 10 வீத வியாபாரங்களை பெறப்படுது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம இருப்பை கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல அதன் பெருமதி பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய். நம்ம 3,00,000 பார்த்தீங்கன்னா கொள்வனவு செய்யறோம். அப்ப ரமேஷ் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு நபருடைய பேரா இருக்குது. அப்ப இது என்னவா இருக்க போகுதுன்னா கடன் கொள்வனவாக இருக்க போகுது. ஸோ 3,00,000 நம்ம கொள்வனவு செய்ய போறோம். 3,00,000 கொள்வனவு செய்யற சந்தர்ப்பத்துல கொள்வனவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 வீத பார்த்தீங்கன்னா வியாபார கழிவு வழங்குறாங்களாம். அப்ப இதுல பார்த்தீங்கன்னா வியாபார கழிவு சீராக்கம் செஞ்சிருக்க மாட்டாங்க. மேல பார்த்தது வந்து 10 வீத வியாபார கழிவு நீங்கி இங்க பாத்தீங்கன்னா 10 வீத வியாபார கழிவு கழிக்கல. நம்ம கொள்வனவு செய்யறது கொடுத்துருக்காங்க. அப்ப 3,00,000க்கு 10 வீதம் பார்த்தா 30,000 வரப்போகுது. ஸோ அப்ப 30,000 வியாபார கழிவு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்ச வியாபார கழிவு 30,000. அப்ப 3,00,000லிருந்து 30,000 கழிச்சோம்னா பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 2,70,000 ரூபாய். 2,70,000 ரூபாய். அப்ப இந்த 2,70,000 நம்ம என்ன செஞ்சோம்னா கொள்வனவு செஞ்சிருப்போம். இந்த கொள்வனவு செய்யப்பட என்ன செய்யப்போம்னா அப்ப இரட்டை பதிவு அப்படியே மாத்த போறோம். ஒண்ணு கொள்வனவு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தோர் கணக்கு. அப்ப கொள்வனவு கணக்குல வரவு வச்சிருப்பீங்க. வரவு பக்கம் கடன் கொடுத்தோர்னு எழுதி 2,70,000 ரூபாய். கடன் கொடுத்தோர் கணக்குல செலவு எழுந்திருப்பீங்கன்னா அது கொள்வனவு எழுதி 2,70,000 ரூபாய் செஞ்சிருப்பீங்கன்னா பதிவு செஞ்சிருப்பீங்க. சரியா, அடுத்து பார்ப்போம். ரூபாய் 1,00,000 கிரயமான இருப்புகள் 4,00,000க்கு காசுக்கு விற்பனை செய்யப்படுது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ரூபாய் 1,00,000 கிரயமான இருப்புகளை பாத்தீங்கன்னா லாபம் சேர்த்து 4,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து கிரயத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். நம்ம கணக்கீட்டு சமன்பாடு செய்யும்போது மாத்திரம் வந்து கிரயத்தை மென்ஷன் பண்ணுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருமதி. அப்ப எவ்வளவு நம்ம விற்பனை செய்யறோம்? 4,00,000 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யறோம். அப்ப அந்த விற்பனை செய்யப்பட்ட இந்த பெருமதிக்கு மாத்திரம் அது நம்மள பதிவு செய்யக்கூடியதாக காணப்படும். அப்ப காசு விற்பனை சொல்றாங்க. அப்ப 2 வரக்கூடியதா இருக்கும். ஒன்று காசு கணக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு. சோ காசு கணக்குல பதிவு செய்வோம். அதே மாதிரி என்னது விற்பனை கணக்குலையும் பதிவு செய்வோம். காசு கணக்குல வரவுல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு பதிவு செஞ்சிருப்போம்னா 4,00,000 ரூபாய் பதிவு செஞ்சிருப்போம். அதே மாதிரி விற்பனை கணக்குல செலவுல பதிவு செஞ்சிருப்போம். எவ்வளவு பதிவு செஞ்சிருப்போம்னா 4,00,000 ரூபாயை பதிவு செஞ்சிருப்போம். விளம்பரம் எழுந்திருப்பீங்க. உடன் காசு விற்பனை 4,00,000 ரூபாய். இல்லாட்டி 1,00,000 கிரயமான இருப்புகள் வந்து 4,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது நீங்க எழுதியிருக்கலாம். எப்படி எழுதினாலும் அது இதுக்கு ஓகேவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரூபாய் 3,00,000 கிரயமான இருப்புகள் 8,00,000க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்படுது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 3,00,000 கிரயமான இருப்புகளை பாத்தீங்கன்னா கடனுக்கு விற்பனை செய்யறாங்களாம். சோ 3,00,000 கிரயமான இருப்புகளை வந்து லாபம் சேர்த்து என்ன செய்யறாங்களாம் 8,00,000 பார்த்தீங்கன்னா கடனுக்கு விற்பனை செய்யறாங்களா. அப்ப இங்க 2 கணக்கு வரப்போகுது. ஒன்னு பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு. கடன் பட்டோர் கணக்கு, விற்பனை கணக்கு. சோ கடன் பட்டோர் கணக்குல வரவு வச்சிருப்போம் 8,00,000 ரூபாய். இதன் கிரயத்தை செலவு பதிவு செய்ய மாட்டோம். பெருமதி லாபத்தோடு சேர்த்து உள்ள பெருமதி தான் பதிவு செய்வோம். அப்ப இந்த இடத்துல விற்பனை இருந்து 8,00,000 ரூபாய் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி விற்பனை கணக்குல செலவு வச்சிருப்பீங்க. இந்த இடத்துல கடன் பட்டோர் இருந்து 8,00,000 ரூபாயை பதிவு செஞ்சிருப்போம். விளம்பரம் இருப்பீங்க கடன் விற்பனை 8,00,000 ரூபான்னு.
அடுத்து உரிமையாளர் காசுப்பற்று உரிமையாளருடைய காசுப்பற்று சொல்லியிருக்காங்க. மேல பார்த்தோம் பொருள் பற்று, இப்ப காசுப்பற்று சொல்லியிருக்கிறாங்க. சோ காசுப்பற்று பார்த்தீங்கன்னா வருமான கூட்டல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தாது. இது எங்க தாக்கத்தை ஏற்படுத்தும்னா நிதி நிலைமை கூட்டல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படும். மூலதனத்துக்கு கீழ நம்ம கழிச்சு காட்டுவோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா காசுப்பற்று. சோ காசு பற்று கணக்கு வரப்போகுது. அது காசு பற்றா இருக்கலாம், பொருள் பற்றா இருக்கலாம். கண்டிப்பா பற்று கணக்கு வரவா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காசு கணக்கு. சோ பற்று கணக்குல வரவுல நம்ம வச்சிருப்போம். என்னத்த வச்சிருப்போம்னா காசுன்னு எழுதி 20,000 ரூபாய் வச்சிருப்போம். அதே மாதிரி காசு கணக்குல செலவுல என்ன செஞ்சிருப்போம், இந்த இடத்துல பற்றுன்னு எழுதி 20,000 ரூபாய் வந்து பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து பாருங்க, முற்பணமாக பெற்ற முற்பணமாக செலுத்திய வாடகை. முற்பணமாக செலுத்தியது வாடகை செலுத்திருக்காங்க. முற்பணமாக செலுத்திய வாடகை பார்த்தீங்கன்னா 10,000. முற்பணமா நம்ம செலுத்தி இருக்கோம். அப்போ வாடகை செலுத்தினா அது கண்டிப்பா செலவா இருக்க போகுது. சோ அப்போ வாடகை வந்து செலவா இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அதை பதிவு செஞ்சிருப்போம். என்னது வாடகை கணக்குல பெஸ்ட் ஆரம்பத்தில் பதிவு செஞ்சிருப்போம். இப்ப என்ன செய்வோம்னா அதை அப்படியே மாத்தவும் இல்லாமக்குது. அதோட செயற்பாடு வந்து குறைப்பதற்காக. முன்ன பாருங்க வாடகை நம்ம செலுத்தியிருந்தோம்னா வாடகை கணக்கு வரவு, காசு கணக்கு செலவுன்னு பதிவு செஞ்சிருப்போம். இப்ப என்ன செய்யணும்னா வாடகை குறைக்கணும். அதே சேம் டைம்ல பாத்தீங்கன்னா முற்பணமா நம்ம செலுத்தியிருந்தா சொத்தா இருக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வந்திருக்கும் முற்பண வாடகை கணக்கு, முற்பண வாடகை கணக்கும், அடுத்து வாடகை கணக்கும் வந்திருக்கும். முற்பண வாடகை கணக்கும் வாடகை கணக்கும் வந்திருக்கும். சோ முற்பண வாடகை கணக்கு, வாடகை கணக்கு. சோ முற்பண வாடகை கணக்குல வரவுல வச்சிருப்போம். எவ்வளவு வச்சிருப்போம்னா 10,000 ரூபாய் வச்சிருப்போம் வாடகை எழுந்தி. அதே வாடகை கணக்குல செலவுல வச்சிருப்போம். முற்பண வாடகைன்னு எழுந்தி 10,000 ரூபாய் வச்சிருப்போம். விளம்பரம் எழுந்திருப்பீங்க. என்ன விளம்பரம் வந்திருக்கும்னா முற்பணமா செலுத்திய வாடகை கட்டணம். இப்படி 10,000 பாத்தீங்கன்னா முற்பணமா வாடகையா செலுத்தப்பட்டது. முற்பணமா செலுத்திய வாடகை கட்டணம் ரூபாய் 10,000. நீ எப்படி வேணாலும் இதை எழுதி கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் வந்து 5,000. இதே மாதிரி மேலொரு பதிவு பார்த்தோம். பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் பாத்தீங்கன்னா 5,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு இரட்டை பை பாத்தீங்கன்னா பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் பாத்தீங்கன்னா இது வந்து சொத்தாக இருக்க போகுது. சோ பெற வேண்டிய முதலீட்டு வருமான கணக்கு ஒண்ணு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா முதலீட்டு வருமான கணக்குன்னு வரும். பெற வேண்டிய முதலீட்டு வருமான கணக்கு அடுத்து முதலீட்டு வருமான கணக்குன்னு ஒண்ணு வரக்கூடியதாக காணப்படும். பெற வேண்டிய முதலீட்டு வருமான கணக்கு இது வந்து சொத்தா இருக்க போகுது. சோ பெற வேண்டிய முதலீட்டு வருமான கணக்கு வரவுல முதலீட்டு வருமானம் எழுதி என்ன செஞ்சிருப்போம், இந்த இடத்துல 5,000 பதிவு செஞ்சிருப்போம். அதே மாதிரி முதலீட்டு வருமான கணக்குல பாத்தீங்கன்னா செலவுல அது காசா பெற்றாலும் காசா பெற வேண்டி காணப்பட்டாலும் வருமானம் பாத்தீங்கன்னா வருமானமா கருதப்படாம பெற வேண்டிய முதலீட்டு வருமான செலவுல பதிவு செஞ்சிருப்போம். இங்க பெற வேண்டிய முதலீட்டு வருமானம் எழுந்தி 5,000 ரூபாய் வந்து பதிவு செஞ்சிருப்போம். 5,000 ரூபாய் பத்தி நம்ம பதிவு செஞ்சிருப்போம். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா அடுத்து எத்தனை காணப்படுதுன்னு பார்த்தோம்னா 41 நம்ம பார்க்க போறோம். ஸோ 41 பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெட்டெல்லாம் உள்ளடங்கி வரக்கூடியதாக காணப்படும். ஸோ அப்ப இதுல ஒன்னா பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னா காசு விற்பனை ரூபாய் 5,31,000 ரூபாய். காசு விற்பனை ரூபாய் 5,31,000 ரூபாய். பிரக்கெட்ல கொடுத்திருக்காங்க 18% வெட் உள்ளடங்கலாக. 18% வெட் உள்ளடங்கலாக. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3 பதிவு வரப்போகுது. ஒண்ணு பாத்தீங்கன்னா காசு, இன்னொன்னு விற்பனை, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வெட். இப்படி பாத்தீங்கன்னா 3 பதிவுனது வரக்கூடியதா காணப்படும். சோ அப்ப 3 பதிவுனது நம்ம பதிவு செய்வோம். சோ அடுத்து பாருங்க 41வது காசு விற்பனை சொல்றாங்க. அப்ப காசு விற்பனையில வந்து வெட் உள்ளடங்கலாக இருக்கலாம், வெட் நீங்களாக இருக்கலாம். அப்படி வர சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அது என்ன இருக்க போகுதுன்னா 3 இரட்டை பதிவு வந்து வரக்கூடியதா இருக்கும். 2 பார்த்தீங்கன்னா வரவா இருக்கும், இல்லாட்டி 1 பார்த்தீங்கன்னா செலவா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 செலவா இருக்கலாம், 1 வரவா இருக்கலாம். அது எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இப்போ பார்ப்போம், இதை வாட்சி பார்ப்போம் இதுல எப்படி வருதுன்னு. சரி அப்போ பாருங்க, எவ்வளவுக்கு விற்பனை செய்யறாங்களா 5,30,000 காசுக்கு விற்பனை. அப்ப காசு கணக்கு வரப்போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா வெட் கணக்கு வரப்போகுது, அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு வரப்போகுது. 3 கணக்கு வரப்போகுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து வெட் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு. இந்த வெட் எழுதும் போது கேபிட்டல் எழுதும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவுக்கு விற்பனை செய்யறாங்களா 5,31,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறாங்களாம். ஸோ இதுல கணக்கு செய்யும்போது கிளியரா நம்ம இருக்கணும். வெட் உள்ளடங்கி இருக்குதா, வெட் நீங்களாக இருக்குன்னு பார்க்கணும். இதுல சொல்றாங்க பாத்தீங்கன்னா வெட் உள்ளடங்கலாக சொல்லியிருக்காங்க. அப்ப வெட் உள்ளடங்கலாக விற்பனை செய்யப்பட்டா இது எத்தனை வீதத்துக்கு சமமா இருக்கும் பாத்தீங்கன்னா 118 வீதத்துக்கு சமமா இருக்கும். நம்ம என்னைக்கும் பாத்தீங்கன்னா 100 வீதம் எடுத்து கணக்கு செய்யும், 100 வீதம் கணக்கெடுத்து செய்யும். இதுல உள்ள அடங்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 100 வீதம் பிளஸ் இதோட 18 வீதத்தை கூட்டி இருப்பாங்க. அப்ப மொத்தம் எத்தனை வீத சமனா இருக்கணும், 118 வீதத்துக்கு சமனா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா வெட்டும் நமக்கு தெரியாது, உண்மையான விற்பனையும் தெரியாது, மொத்த காசு மட்டும் தெரியும். எவ்வளவு 5,31,000 காசுக்கு விற்பனை செஞ்சிருக்கணும். அப்ப காசு கணக்கு டைரக்டா செஞ்சிருப்பீங்க, இந்த இடத்துல வரவு எழுந்திருப்பீங்க, அது விற்பனை எழுந்திருப்பீங்க. எவ்வளவு 5,31,000 ரூபாய். ஆனா நமக்கு எது தெரியாதுன்னா
வெட் நமக்கு தெரியும். அப்ப வெட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப வெட்டை கண்டுபிடிக்க என்ன செய்ய போறோம்னா, இந்த 5,31,1000 பார்த்தீங்கன்னா 118 வீத சமனா இருக்கு. ஸோ அப்ப 118ஆல பிரிக்க போறோம். ஏன் பிரிக்கிறோம்? ஒரு வீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க. ஸோ பிரிச்சுட்டு அதை 100ஆல பெருக்கணும்னா மொத்த விற்பனை வரும். அப்படி இல்லாட்டி 18ஆல பெருக்கணும் என்ன வரப்போகுதுன்னா வெட் மாத்தியம் வரப்போகுது. ஸோ இப்ப 5,31,118ஆல பிரிச்சுட்டு 100ஆல பெருக்கணும்னா 4,50,000 4,50,000 என்ன இருக்க போறோம் விற்பனையாகவும் 81,000 பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா வெட்டாக இருக்க போகுது. 81,000 பார்த்தீங்கன்னா வெட்டாகவும் காணப்பட போகுது. அப்ப என்ன செய்ய போறோம்? இது அப்படியே பதிவு செய்யப்படும். அப்ப விற்பனை நமக்கு தெரியும் 5,00,000 ரூபாய். காசு கணக்கு வரவு சரி. விற்பனை கணக்குல செலவுல எழுத போறோம். விற்பனை காசுன்னு எழுதி எவ்வளவு எழுத போறோம்னா 4,50,000 எழுத போறோம். அதே சேம் டைம் வெட் கணக்குல செலவுல எழுத போறோம். எவ்வளவு எழுத போறோம்னா விற்பனை எழுதி எவ்வளோ 81,000 ரூபாய். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வெட் கணக்கு செய்யும் போது விற்பனை கணக்கு செலவா இருந்தா வெட் கணக்கும் செலவு, கொள்வனவு கணக்கு வரவா இருந்தா வெட் கணக்கும் வரவு, உட்திரும்பல் கணக்கு வரவா இருந்தா வெட் கணக்கும் வரவு, வெளித்திரும்பல் கணக்கு செலவா இருந்தா வெட் கணக்கும் செலவாக இருக்கும். அடுத்து இந்த வெட் கணக்குல பாத்தீங்கன்னா மீதி கூட்டி வருகிற சந்தர்ப்பத்துல மீதியின் கீழ் கொண்டு வந்தது வரவு செலவு ரெண்டு பக்கம் இருக்குது. இதுல மீதியின் கீழ் கொண்டு வந்தது வரவு பக்கம் வரமா இருந்தா அது சொத்தாகவும், மீதியின் கீழ் கொண்டு வந்தது செலவு பக்கம் வந்துச்சான் கூட்டி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி செஞ்சு கடைசியா போற தொகை வந்து செலவு பக்கம் வந்து அது என்ன இருக்க போது பொறுப்பாகவும் காணப்படும். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்ப இதில் பார்த்தீங்கன்னா எழுந்திருப்போம். இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்போம். எப்படி விளம்பரம் எழுந்திருப்போம்னா வெட் உள்ளடங்களாக காசு விற்பனை. அந்த அமௌண்ட் கூட குறிப்பிடாட்டியும் பிரச்சனை இல்லை. வெட் உள்ளடங்களாக காசு விற்பனை இல்லாட்டி வெட் உள்ளடங்களாக ரூபாய் 5,30,000 விற்பனை செய்யப்பட்டதுன்னு நீங்க எழுதலாம். அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்கன்னா உடன் காசு விற்பனையில அடுத்து சொல்றாங்க உடன் காசு விற்பனை பாத்தீங்கன்னா 3,00,000 ரூபாய். உடன் காசு விற்பனை என்ன சொல்றாங்கன்னா 3,00,000 ரூபாய். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா வெட் நீங்களாக 18 வீத வெட் நீங்களாக. அப்ப இங்கே பாத்தீங்கன்னா 3 பதிவு வரக்கூடியதா இருக்கும். ஸோ 3 பதிவு வரக்கூடியதா இருக்கும். ஒன்று பாத்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வெட் கணக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை கணக்கு. அப்ப இங்கே பாத்தீங்கன்னா 3 இது வரக்கூடியதா இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா வெட் நீங்களான்னு சொல்றாங்க. ஸோ 3,00,000 இந்த 3,00,000க்குள்ள வெட் உள்ளடங்கி இருக்காது, அடங்கி இருக்காது. அப்ப இது எத்தனை வீதம் சமனா இருக்க போகுது? 100 வீதத்துக்கு மாத்திரம் சமனா இருக்க போகுது. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை வீதத்தை கண்டுபிடிக்கணும்னா 18 வீதம் வெட்ட கண்டுபிடிக்கணும். ஸோ 18 வீதம் வெட்ட கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்ன செஞ்சிருப்போம்னா 18ஆல் நம்ம பெருக்கி இருப்போம். ஸோ 18ஆல் பெருக்கினது ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். அதாவது 3,00,000 நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா பெருக்கி இருப்போம் 18ஆல. ஸோ 18ஆல் பெருக்குனா எவ்வளோ அமௌண்ட் வந்து வெட் பார்த்தீங்கன்னா 54,000 ரூபா வந்திருக்கும். அப்போ வெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ 54,000 ரூபா. அப்போ வெட் 54,000 நமக்கு தெரியும். அப்போ வெட் கணக்குல பதிவு செஞ்சிருப்போம். அதே மாதிரி 3,00,000 விற்பனை நமக்கு தெரியும். இது ரெண்டையும் கூட்டணும்னா ஒரு அமௌண்ட் வரும். 54,000த்தையும் 3,00,000த்தையும் கூட்டணும் 3,56,000 காசு நம்ம பிடிச்சிருக்கோம். அப்போ காசு கணக்குல வரவுல வச்சிருப்போம். காசு கணக்குல வரவுல வச்சிருப்போம். விற்பனை எழுந்தி 3,54,000 வெட் கணக்குல செலவுல வச்சிருப்போம். விற்பனை மட்டும் எழுந்தி 54,000 விற்பனை கணக்குல செலவுல வச்சிருப்போம். என்ன வச்சிருப்போம்னா காசுன்னு எழுந்தி 3,00,000 ரூபாய் பதிவு செஞ்சிருப்போம். 3,00,000 எழுந்தி பதிவு செஞ்சிருப்போம். அப்ப இதுக்கு விளம்பரம் எழுந்திருப்பீங்க. விளம்பரம் எழுந்திருப்பீங்க உடன் காசு விற்பனை, உடன் காசு விற்பனை, உடன் காசு விற்பனை நீங்க எழுந்திருப்பீங்க. அடுத்து பாருங்க குமரன் நிறுவனத்துக்கு விற்பனை செய்யப்பட்ட இருப்புகள் பார்த்தீங்கன்னா 17,11,000 ரூபாய் 18 வீத வெட் உள்ளடங்கலாக. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா 3 பதிவு வரக்கூடியதா இருக்கும். மேலும் ரெண்டும் காசு விற்பனை, கீழே பாத்தீங்கன்னா கடன் விற்பனை. இதுல பாருங்க ஒன்னு வெட் உள்ளடங்கி இன்னொன்னு வெட் நீங்களாக இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா கடன் விற்பனையில வந்து வெட்டு உள்ளடங்கி கொடுத்திருக்காங்க. யாரு? குமரன் நிறுவனத்துக்கு விற்பனை செஞ்சிருக்குமா. சோ அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா 3 பதிவு வரப்போகுது. ஒன்னு கடன், பட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா வெட், அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா 17,11,000 ரூபாய் 17,11,000 ரூபாய் 18 வீத வெட் உள்ளடங்கலாகும். அப்ப 18 வீத வெட் உள்ளடங்களாக இருந்தா இந்த 17,11,000 பாத்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்க போறோம்? 118 வீதத்துக்கு சமனாக போகுது. 118 வீதத்துக்கு சமனா இருக்க போகுது. 118 வீதத்துக்கு வந்து சமனாக இருக்க போகுது. 118 வீதத்துக்கு சமனாக இருக்க போகுது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இப்போ எல்லாம் 100 வீதமான கணக்கெடுத்து செய்ய போறோம். ஸோ 100 வீதமா கணக்கெடுத்து செய்யும் போது பாத்தீங்கன்னா 100 வீதமாக கணக்கு 100 வீதம் நம்ம கணக்கெடுத்து செய்ய போறோம். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 18 வீத வெட் உள்ளடங்கி சொல்லியிருக்காங்க. ஸோ 18 வீத வெட் உள்ளடங்கி இருந்தா அப்போ அதோட 100 வீதத்தோட என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கூட்டியிருப்பாங்க. இந்த 18 வீதத்தையும் கூட்டியிருப்பாங்க. ஸோ கூட்டி தான் வந்திருக்கும். மொத்த பெருமை பார்த்தீங்கன்னா 118 வீதத்துக்கு சமனாக இருக்கும். 118 வீதம் சமனா இருக்கும். சரி அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடன் விற்பனை மாற்றி நமக்கு தெரியும் எவ்வளோ மொத்த கடன் பற்ற தர வேண்டிய காசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா
7,11,000. அப்ப கடன் பட்டோர் கணக்குல நம்ம பதிவு செஞ்சிடும் 17,11,000 விற்பனை எழுந்தி. ஸோ அப்ப இதுல பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்னா விற்பனையை கண்டுபிடிக்கணும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா விற்பனை வெட்டையும் கண்டுபிடிக்கணும். என்ன செய்ய போறோம்னா இந்த 17,11,000 பிரிக்க போறோம் 118ஆல. ஏன் 118ஆல பிரிக்கிறோம்னா ஒரு வீதத்தை கண்டுபிடிக்க. ஸோ 18ஆல பிரிச்சுட்டு அதை 100ஆல பெருக்கணும்னா என்ன செய்ய போகுதுன்னா விற்பனை வந்துடும். அதே 18ஆல பெருக்கணும்னா வெட் வந்துடும். ஸோ 10 லட்சம் 11 லட்சம் சாரி 17,11,000 பார்த்தீங்கன்னா நீ பிரிச்சிருப்பீங்க 118ஆல பிரிச்சுட்டு 100ஆல பெருக்கு நம்மளுக்கு வந்திருக்கும். மொத்த விற்பனை வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்னா 14,50,000 வந்திருக்கும். 14,50,000 வந்திருக்கும். அடுத்து வெட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வெட்டை கண்டுபிடிக்க என்ன செய்ய ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலாம். இதே 17,11,000 நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா 118ஆல பிரிச்சுட்டு 18ஆல பெருக்கினாலும் அமௌண்ட் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா இந்த 14,50,000 14,50,000 17,11,000 நீங்க கழிச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வெட் வந்திருக்கும். வெட் பாத்தீங்கன்னா 2,61,000 ரூபாய் வந்திருக்கு. 2,61,000 பார்த்தீங்கன்னா வெட் வந்திருக்கும். இப்போ நான் இரட்டை விகிதம் கடன் பட்டோர் கணக்குல வரவுல வச்சிருப்பீங்க 17,11,000 ரூபாய். வெட் கணக்குல செலவு வச்சிருப்பீங்க 2,61,000 ரூபாய். என்ன எழுதிருப்பீங்க விற்பனை. விற்பனை கணக்குல செலவு வச்சிருப்பீங்க. கடன் பட்டோர் எழுதி எவ்வளவு வச்சிருப்பீங்கன்னா 14,50,000 வச்சிருப்பீங்க. இதுக்கு விளம்பரம் எழுதிருப்பீங்க. என்ன விளம்பரம் எழுதிருப்பீங்கன்னா கடன் விற்பனை மட்டும் நீங்க வெட் உள்ளடங்களாக கடன் விற்பனை வெட் உள்ளடங்களாக கடன் விற்பனை நீங்க எழுதியிருப்பீங்க. அடுத்து பாருங்க ரகு நிறுவனத்துக்கு விற்பனை 10 லட்சம். ரகு நிறுவனத்துக்கு விற்பனை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இருக்கா வெட் நீங்களா இருக்கா எதுவுமே சொல்லலை. அப்போ சும்மா விற்பனையா இருக்க போகுது. அப்போ கடன் விற்பனையா இருக்க போகுது. ஸோ அப்போ கடன் விற்பனை நம்ம எழுத போறோம். கடன் விற்பனை நம்ம எழுத போறோம். ஸோ அப்போ இதில் பாருங்க கடன் விற்பனை எழுந்த சந்தர்ப்பத்தில் இது எப்படி எழுந்திருக்கும்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்திருக்கும். என்னென்ன வந்திருக்கும்னா ஒன்று பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் வந்திருப்பாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விற்பனை கணக்கு வந்திருக்கும். அப்ப இதுல வெட் உள்ளடங்கி இருக்கா வெட் நீங்களா இருக்கா எதுவுமே சொல்லல. அதே மாதிரி சகல கொடுக்கல் வாங்கலையும் வெட் சீராக செய்யணும் எதுவுமே சொல்லல. அப்ப இது பாத்தீங்கன்னா சும்மா விற்பனையா இருக்க போது. ஸோ அப்படி நம்ம பதிவு செய்ய போறோம். பதிவு செய்யும் போது கடன் பட்டோர் கணக்குல வரவு எழுந்திருப்போம். விற்பனைன்னு 10 லட்சத்தையும் அதே மாதிரி விற்பனை கணக்குல செலவுல பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் எழுதி 10 லட்சத்தையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா எழுதியிருப்போம். அடுத்து தொடர்ச்சியா சொல்றாங்க பாத்தீங்கன்னா குமரன் நிறுவனம் திருப்பி இருப்புகள் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ குமரன் நிறுவனத்துக்கு திருப்பி இருப்புகள் பார்த்தீங்கன்னா 10%. அப்போ ஏற்கனவே பாருங்க நம்ம மேல கொள்வனம் செஞ்சிருக்கோம் 17,11,000 நம்ம கொள்வனம் செஞ்சிருக்கோம். விற்பனை செஞ்சிருக்கோம். இந்த விற்பனை செய்யப்பட்ட இருப்புகளை பார்த்தீங்கன்னா 10% வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. 10% வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்போ 10% ரிட்டர்ன் பண்ணாங்க. இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரிட்டர்ன் பண்ண இருப்புகளோட பெருமதி எவ்வளவு உட்திருப்பம் செய்யப்பட்ட அந்த இருப்புகளோட பெருமதியை கண்டுபிடிக்கணும். அந்த இருப்புகளோட பெருமதியை கண்டுபிடிச்சா மாத்திரம் என்ன செய்யக்கூடியதாக காணப்படும்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளால கணக்கு செய்யக்கூடியதாக காணப்படும். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னா அதுக்கு 10 கண்டுபிடிக்க போறோம். ஸோ 17,11,000 பெருக்க போறீங்க. 17,11,000 என்ன செய்ய போறீங்க பெருக்க போறீங்க. எத்தனையால பெருக்க போறீங்கன்னா 100ஆல 10ஆல பெருக்குறீங்க. அதாவது 10ஆல பெருக்கிட்டு 100ஆல பிரிச்சீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இல்லாட்டி வளமையை நம்ம செய்யற மாதிரி கூட செய்யலாம். எப்படி செய்யலாம்னா தார 100ன் மேல் 10 போட்டீங்கன்னா 10 போட்டு கண்டுபிடிச்சீங்கன்னா உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்புகள் வந்திருக்கும். எவ்வளவு உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்புகள் வந்திருக்கும்னா 1,71,100 வந்திருக்கும். அப்போ உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்புகள் பெருமை பார்த்தீங்கன்னா 1,71,100 பார்த்தீங்கன்னா உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்புகள் வந்திருக்கும். அப்ப இது அப்படி என்ன செய்யணும்னா பதிவு செய்ய போறோம். அப்ப இதுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளேயும் வெட் உள்ளடங்கி இருக்கும். ஏன் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட பெருமதி பார்த்தீங்கன்னா வெட் உள்ளடங்கலான பெருமதி முன்னக்கே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா வெட் உள்ளடங்கலான பெருமதி. அப்ப நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட உட்திருப்பம் பார்த்தீங்கன்னா வெட் உள்ளடங்கி இருக்கும். சரியா? இப்ப வெட் உள்ளடங்கி இருக்கும்னா இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். வெட்ட தனியா கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளித்திருப்பதை தனியா கண்டுபிடிக்கணும். ஸோ பெஸ்ட்டா நம்ம என்ன செய்யணும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 3 டீப்போ மட்டும் வரப்போகுது. ஒன்னு பார்த்தீங்கன்னா வெட் கணக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உட்திருப்பம் கணக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வெட், அடுத்து உட்திருப்பம், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் பட்டோர். ஸோ கடன் பட்டோர் கணக்கு டிரெக்டா நம்ம என்ன செய்யலாம் செலவு பக்கம் பதிவு செஞ்சிடலாம். உட்திருப்பம் 1,71,100 நம்ம பதிவு செஞ்சிடலாம். ஏன் கடன் பட்டோர் கணக்கு வந்து கண்டிப்பா செலவு வரப்போகுது. இப்போ வெட் கணக்குலையும் உட்திரும்பல் கணக்குலையும் பதிவு செஞ்சுக்கான அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். இந்த 1,71,100 பார்த்தீங்கன்னா எத்தனை வீதத்துக்கு சமனா இருக்கும்னா வெட்டு உள்ளடங்கியதான் 118 வீதத்துக்கு சமனா இருக்கும். ஸோ அதை என்ன செய்ய போறோம் 118ஆல பிரிக்க போறோம். ஸோ 118ஆல பிரிச்சோம்னா எவ்வளவு வரப்போகுதுன்னா 1,450 வரப்போகுது. அப்போ ஒரு வீதம் பார்த்தீங்கன்னா 1,450 இருந்தா இதை தர 100ஆல பெருக்குனீங்க. தர 100ஆல பெருக்குனீங்க எவ்வளவு வந்திருக்கும்னா
1,45,000 பார்த்தீங்கன்னா உட்திருப்பமா இருக்கும். அப்போ உட்திருப்பம் பார்த்தீங்கன்னா 1,45,000 உட்திருப்பமா இருக்கும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னா வெட்டாக இருக்க போகுது. அதாவது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்க போகுது. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,000 பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,100 பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்க போகுது. அப்போ வெட் கணக்குல வரவு வச்சிருப்போம் 26,100ன்னு. ஸோ பாருங்க, வெட் கணக்கு வரவு 26,100, உட்திரும்பல் கணக்கு வரவு 1,45,000, கடன்பட்டோர் கணக்கு செலவு பார்த்தீங்கன்னா 1,71,100. சரி, அப்ப இதுக்கு விளம்பரம் எழுதியிருப்பீங்க. வெட்டுள்ளடங்களாக உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்பு, வெட்டுள்ளடங்களாக உட்திருப்பம் செய்யப்பட்ட இருப்புகள் என்ன செஞ்சிருப்பீங்கன்னா எழுதியிருப்பீங்க. அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா குமரனிடம் பெற வேண்டிய, சரியா, குமரனிடம் பெற வேண்டிய தொகையில பாத்தீங்கன்னா பெற வேண்டிய தொகையில் வெட் நீங்களான, ஸோ குமரிடமிருந்து பெற வேண்டிய தொகையில பாத்தீங்கன்னா மொத்த தொகை இருக்குது, வெட் உள்ளடங்கலான தொகை இருக்குது, வெட் நீங்களான தொகை இருக்குது. இது என்ன சொல்றாங்கன்னா வெட் நீங்களான தொகையில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெற்றுக்கொள்றாங்கன்னா தொகையில பாத்தீங்கன்னா 50% பார்த்தீங்கன்னா காசாக பெறப்படுது. அப்போ வெட் நீங்களான தொகையில பாத்தீங்கன்னா 50% வந்து காசாக பெற்றுக்கொள்ள போறாங்களாம். பெஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா வெட் நீங்களான தொகை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி உண்மையாலும் கடன் பட்டோரிடமிருந்து நம்ம இன்னும் எவ்வளவு காசு பெற வேண்டி காணப்படும் அதையும் கண்டுபிடிக்கும். அதையும் கண்டுபிடிச்சா மாத்திருந்தா நம்மளால அந்த 50% தொகையை பார்த்தீங்கன்னா சரியான தொகையை கண்டுபிடிக்கக்கூடியதாக காணப்படும். ஸோ நம்ம பார்ப்போம். மொத்த கடன் மொத்த மொத்த விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மொத்த விற்பனை பார்த்தீங்கன்னா 17,11,11,000 ரூபாய். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வெட் நீங்களான பெருமை பார்த்தீங்கன்னா 14,50,000 ரூபாய். 14,50,000 பார்த்தீங்கன்னா வெட் நீங்களான பெருமதியாக காணப்படும். இதே இதுல பார்த்தீங்கன்னா உட்திருப்பம் செஞ்சிருக்கோம். எவ்வளவு பெருமதியா உட்திருப்பம் செஞ்சிருக்கோம்னா 1,71,100. இதுக்குள்ள வெட் நீங்களான பெருமை பார்த்தீங்கன்னா 1,45,000 இருக்குது. 1,45,000 இருக்குது. அந்த 1,45,000 மூலம் கழிக்க போறோம். ஏன் கழிக்கிறோம்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த 1,45,000 பெருமதிக்கான காசு கொடுக்க மாட்டாங்க. ஸோ கழிச்சோம்னா 14,50,000 நம்ம கழிக்க போறோம் 1,45,000. ஸோ 1,45,000 கழிச்சோம்னா அவர் நம்ம நிறுவனத்துக்கு எவ்வளவு காசா தர வேண்டியிருக்கும்னா 13,05,000 பார்த்தீங்கன்னா இன்னும் காசா நிறுவனத்துக்கு அவரு தர வேண்டியிருக்கும். அந்த கடன் பட்டோர் நிறுவனம் தர வேண்டிய காசு எவ்வளவு? 13,50,000. இந்த 50,000த்துல தான் எவ்வளவு காசா பெற போறாங்கன்னா 50 வீதம். அப்ப என்ன செய்யும், இது 2ஆல பிரிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்துடும். ஸோ இது 2ஆல நம்ம பிரிச்சோம்னா 13,05,000. இந்த 13,05,000 நம்ம என்ன செய்ய போறோம்? 2ஆல பிரிச்சோம்னா எவ்வளவு வந்திருக்கும்னா 6,52,500 பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். 6,52,500 பார்த்தீங்கன்னா அவரு காசாக தந்திருப்பார். அவர் என்னது காசாக தந்திருப்பாரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பதிவு செஞ்சிருக்கணும்? இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 பதிவு வந்திருக்கும். ஒன்று கடன் பட்டோர் கணக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா காசு கணக்கும் வந்திருக்கும். கடன் பட்டோர் கணக்கும் காசு கணக்கும் வந்திருக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா காசு கணக்கு, அடுத்து கடன் பட்டோர் கணக்கு. காசு கணக்குல வரவு வச்சிருப்பீங்க 6,52,500. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கடன் பட்டோர் கணக்குல செலவு வச்சிருப்பீங்க 6,52,500 காசுன்னு எழுதி வச்சிருப்பீங்க. பாத்தீங்கன்னா கடன் பட்டோர்னு எழுதி இந்த இடத்துல நம்ம பதிவு செஞ்சிருப்போம். சரி, அப்ப இதுல பாத்தீங்கன்னா குமரன் இருந்து பெற வேண்டிய தொகை பாத்தீங்கன்னா வெட் நீங்களான தொகையில் பாத்தீங்கன்னா 50 பாத்தீங்கன்னா காசாக பெறப்பட்டதாம். ஸோ அப்ப அதை நம்ம என்ன செஞ்சோம்னா பதிவு நம்ம செஞ்சிட்டோம்.